தாலி கட்டியவள் மறுநாள் காணாமல் போனாள். அத்தியாயம் 2. மாயா சென்ற பாதை. அரவிந்தின் கையில் இருந்த அந்த கடிதம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் மீண்டும் மீண்டும் அதே படித்துக் கொண்டிருந்தான். நான் உங்களை உயிரை விட அதிகமாக காதலிக்கிறேன். உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் உங்களை விட்டு போறேன். அந்த வார்த்தைகள் அவனுடைய மனதை கிழித்து கொண்டிருந்தன. மாயா, நீ என்னை காப்பாற்றுவதற்காக என்னை விட்டு போயிருக்கேன்னா என்ன ஆபத்து எனக்கு? அவனால் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. லட்சுமி அழுது கொண்டே நின்றாள். அரவிந்த், மாயா இப்படி செய்ய மாட்டாப்பா. நேற்று ராத்திரி அவளோட முகத்தில் பார்த்தேன். ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அழுத மாதிரி இருந்துச்சு. அரவிந்த் திடீரென்று எழுந்தான். அம்மா, நான் அவளை தேடி போகிறேன். எங்கே போகிற? எனக்கு தெரியலை. அப்புறம் எப்படி தேட போகிற? அரவிந்தின் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மாயாவின் கடிதத்தை மீண்டும் பார்த்தான். அவன் என்னை ஏமாத்தலன்னு எழுதியிருக்கா. அதாவது அவள் தன்னோட விருப்பத்தில் போகலை. அந்த நேரத்தில் அரவிந்தின் நண்பன் கார்த்திக் வீட்டுக்குள் ஓடி வந்தான். அரவிந்த், என்னடா? நான் நேற்று ராத்திரி ஒரு விஷயம் பார்த்தேன். அரவிந்த் அவனை பார்த்தான். என்ன? கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் போனதுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியே ஒரு கருப்பு கார் நின்று இருந்தது. அரவிந்தின் முகம் மாறியது. கருப்பு காரா? ஆமாம், நம்ம தெருவில் முன்னாடி பார்த்ததே இல்லாத கார். அதில் யாராவது இருந்தாங்களா? ஒருத்தன் இருந்தான். கருப்பு சட்டை போட்டிருந்தான். அரவிந்தின் கண்களில் கோபம் தெரிந்தது. நீ ஏன் என்கிட்ட நேத்தே சொல்லலை? நீ கல்யாண சந்தோஷத்தில் இருந்த, அதனால் சொல்லலை. அரவிந்த் உடனே தன்னுடைய மொபைலை எடுத்தான். அந்த காரோட நம்பர் பார்த்தியா? கார்த்திக் தலையை ஆட்டினான். முழுசாக பார்க்க முடியல. ஆனால் என்ன? நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். கார்த்திக் தன்னுடைய மொபைலை திறந்தான். அவன் எடுத்திருந்த புகைப்படத்தை அரவிந்திடம் காட்டினான். புகைப்படம் தெளிவாக இல்லை. ஆனால் காரின் பின்புறத்தில் இருந்து ஒரு சிறிய அடையாளம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அரவிந்த் அதை உற்று பார்த்தான். இந்த சின்னம்? கார்த்திக் கேட்டான். என்ன? எங்கேயோ பார்த்திருக்கேன். அதே நேரத்தில் அரவிந்தின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அறியாத எண். அவன் மெசேஜை திறந்தான். மாயாவை தேடாதே. அரவிந்தின் கை நடுங்கியது. அடுத்த மெசேஜ் வந்தது. அவளை தேட ஆரம்பித்தால் அடுத்ததாக உன் அம்மா காணாமல் போவார். அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் உடனே வீட்டை சுற்றி பார்த்தான். அம்மா? லட்சுமி பதறி அவனிடம் வந்தார். என்னப்பா? அரவிந்த் எதுவும் சொல்லவில்லை. அந்த மெசேஜை அம்மாவிடம் காட்டவும் இல்லை. ஆனால் அவனுடைய முகத்தை பார்த்த லட்சுமிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை என்று புரிந்துவிட்டது. என்ன நடந்துச்சு? அரவிந்த் மெதுவாக சொன்னான். ஒன்றுமில்லை அம்மா. நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஏன்? நான் சொல்கிறதை மட்டும் கேளுங்க. அவன் கார்த்திகை தனியாக அழைத்தான். டேய், இப்போ நாம் போலீஸுக்கிட்ட போகணும். கார்த்திக் உடனே கேட்டான். மாயா காணாமல் போன விஷயத்தை சொல்லலாமா? அரவிந்த் சில நொடிகள் யோசித்தான். இல்லை. ஏன்? மாயா கடிதத்தில் என்னை தேடாதுன்னு எழுதியிருக்கா. ஆனால் அவள் யாரோ ஒருத்தரால் மிரட்டப்பட்டிருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? அரவிந்த் மாயா தன்னிடம் கேட்ட கேள்வியை நினைத்தான். நான் ஒரு நாள் உங்களை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்தா என்ன வெறுப்பீங்களா? அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் நேற்று ராத்திரியே என்னிடம் உதவி கேட்க முயற்சி பண்ணியிருக்கா. நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அதே நேரத்தில் பல கிலோமீட்டர் தொலைவில் அந்த கருப்பு கார் ஒரு பழைய கட்டிடத்தின் முன் வந்து நின்றது. மாயா காரிலிருந்து இறங்கினாள். அவளை சுற்றி பார்த்தாள். அந்த இடம் அவளுக்கு புதிதாக இருந்தது. என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அவளுடன் வந்த மர்ம மனிதன் பதில் சொல்லவில்லை. அவன் கதவை திறந்தான். உள்ள போ. மாயா அசையாமல் நின்றாள். முதல்ல அரவிந்த் பாதுகாப்பாக இருக்காரான்னு சொல்லுங்க. அவன் சிரித்தான். உன் கணவன் இப்போ உயிரோடு இருக்கான். மாயா நிம்மதியாக மூச்சு விட்டாள். ஆனால் அவள் முகம் மாறியது. ஆனால் என்ன? நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா அந்த நிலை மாறிடும்.
மாயா அவனை பார்த்தாள். என்ன வேணும் உங்களுக்கு? அவன் மெதுவாக அவளுக்குள் ஒரு பழைய புகைப்படத்தை கொடுத்தான். மாயா அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த புகைப்படத்தில் 2 ஆண்கள் நின்றிருந்தார்கள். ஒருவர் மாயாவின் அப்பா, மற்றொருவர் அரவிந்தின் அப்பா. மாயாவின் கால்கள் நடுங்கின. இது எப்படி? அந்த மனிதன் சிரித்தான். உனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு மாயா. என்ன உண்மை? உன் அப்பாவுக்கும் அரவிந்தோட அப்பாவுக்கும் இந்த தொடர்பு தான் இந்த கதையோட ஆரம்பம். மாயா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அங்க இருவரும் நண்பர்கள் தானே? நண்பர்களா? அவன் கசப்பாக சிரித்தான். அது உனக்கு சொல்லப்படாத கதை. மாயா புகைப்படத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். உண்மையை சொல்லுங்க. அவன் அருகில் வந்து மெதுவாக சொன்னான். உன் அப்பா இறந்தது இயற்கையாக மரணம் இல்லை. மாயாவின் கண்கள் விரிந்தன. என்ன சொல்றீங்க? அவளுடைய மரணத்திற்கு காரணமானவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அரவிந்தின் அப்பாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா? மாயாவின் உடம்பு முழுவதும் நடுங்கியது. இல்லை, இது உண்மையா இருக்க முடியாது. உனக்கு உண்மை தெரியணும்னா என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி? அவன் பழைய மரைப்பெட்டியை திறந்தான். அதற்குள் நிறைய பழைய ஆவணங்கள் இருந்தன. அவன் ஒரு கோப்பை எடுத்தான். இந்த கோப்பு உன் அப்பாவுடையது. மாயா அந்த கோப்பை வாங்கினாள். முதல் பக்கத்தை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியில் பின்னால் நகர்ந்தாள். அதில் ஒரு தேதி இருந்தது. அதே தேதி, அவளுடைய அப்பா இறந்த தேதி. அதற்குள் கீழே ஒரு பெயர், அரவிந்தின் அப்பா. மாயா கண்ணீருடன் சொன்னாள். இது பொய். அப்படின்னா நீயே தேடி உண்மையை கண்டுபிடி. அவன் அறையை விட்டு வெளியே சென்றான். மாயா தனியாக நின்றாள். அவளுடைய கையில் இருந்த தாலியை தொட்டாள். அரவிந்த், உங்க அப்பாவை பற்றி நான் எப்படி சந்தேகப்பட முடியும்? அதே நேரத்தில் அரவிந்த் தன்னுடைய வீட்டில் பழைய பொருட்களை தேடிக் கொண்டிருந்தான். அவனுடைய அப்பாவின் பழைய பெட்டி ஒன்று இருந்தது. அவன் அதை பல வருடங்களாக திறந்ததே இல்லை. அவன் பெட்டியை திறந்தான். பழைய கடிதங்கள், புகைப்படங்கள், சில ஆவணங்கள். அவற்றுள் ஒரு பழைய புகைப்படம் அவன் கண்ணில் பட்டது. அரவிந்த் அந்த புகைப்படத்தை எடுத்தான். அவனுடைய கண்களில் அதிர்ச்சியில் விரிந்தன. அந்த புகைப்படத்தில் அவனுடைய அப்பாவுடன் நின்றிருந்தவர் மாயாவின் அப்பா. அம்மா! லட்சுமி ஓடி வந்தாள். என்னப்பா? மாயாவோட அப்பாவை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அவன் புகைப்படத்தை காட்டினான். லட்சுமியின் முகம் உடனே மாறியது. அவள் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அமைதியாக நின்றாள். அம்மா, உங்களுக்கு இந்த மனிதரை தெரியுமா? லட்சுமி பதில் சொல்லவில்லை. அம்மா, நான் கேட்குறேன். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்கள் அப்பா நினைச்சாரு. அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். என்ன விஷயம்? லட்சுமி வாயை திறக்க முயன்றாள். ஆனால் அதற்கு முன்பே வீட்டின் வெளியே ஒரு கார் வந்து நின்று சத்தம் கேட்டது. அரவிந்த் ஜன்னல் வழியாக பார்த்தான். அதே கருப்பு கார். அவன் உடனே கதவை திறந்து வெளியே ஓடினான். ஆனால் கார் வேகமாக கிளம்பியது. அரவிந்த் அதை தூரத்தை ஓடினான். சில மீட்டர் சென்றதும் அவன் தரையில் கிடந்த ஒரு பொருளை பார்த்தான். அதை எடுத்தான். அது மாயாவின் மொபைல் ஃபோன். அரவிந்தின் இதயம் நின்றது போல் இருந்தது. மாயா! அவன் போனை திறந்தான். அதில் கடைசியாக வந்திருந்த மெசேஜ் ஒன்று மட்டும் இருந்தது. அவன் அதை திறந்தான். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா உன் அப்பா இறந்த இடத்துக்கு போ. அரவிந்த் இந்த மெசேஜை மீண்டும் படித்தான். அவன் முகத்தில் இருந்த கண்ணீர் மெதுவாக மறைந்தது. அதற்கு பதிலாக கோபம் வந்தது. மாயா, உன்னை யார் மிரட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் மொபைலை இறுக்கமாக பிடித்தான். ஆனால் உன்னை நான் கண்டுபிடிப்பேன். அதே நேரத்தில் மாயா இருந்த அந்த பழைய கட்டிடத்தின் கதவு திறந்தது. அவள் வெளியே வந்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு வயதான மனிதன் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் மாயா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நீங்க? இந்த வயதான மனிதர் மெதுவாக சொன்னார். மாயா, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த மனிதன் மட்டுமல்ல.
மாயா பதறினாள். அப்போ யார்? அவர் அவளை நேராக பார்த்தார். உன் கணவன் அரவிந்தின் வாழ்க்கையில் நீ நினைப்பதை விட பெரிய ரகசியம் இருக்கு. மாயாவின் கண்கள் கலங்கின. என்ன ரகசியம்? அவர் பதில் சொல்லாமல் வார்த்தை மட்டும் சொன்னார். அரவிந்தின் அப்பா உயிரோடு இருந்த கடைசி இரவு நான் அங்கே இருந்தேன். மாயா அதிர்ச்சியில் அவரை பார்த்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பல கிலோமீட்டர் தொலைவில் அரவிந்த் தன்னுடைய அப்பா இறந்த பழைய இடத்தை நோக்கி காரை ஓட்டி கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாது, அவன் தேடப் போகும் அந்த இடத்தில்தான் மாயா காணாமல் போனதற்கான முதல் பெரிய உண்மை புதைந்திருக்கிறது. ஆனால் இந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முன்பே அரவிந்தின் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருந்தது. அந்த இரவு அரவிந்தின் கார் ஒரு இருண்ட சாலையில் நின்றது. அவன் காரிலிருந்து இறங்கினான். சுற்றிலும் யாரும் இல்லை. அப்போது அவனுடைய பின்னால் ஒரு குரல் கேட்டது. அரவிந்த். அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு மனிதன் நின்றிருந்தான். அவன் முகம் இருளில் தெளிவாக தெரியவில்லை. அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அந்த மனிதன் மெதுவாக சொன்னான், மாயாவை தேடுறதை இதோட நிறுத்து. அரவிந்த் அவனை பார்த்து கோபமாக சொன்னான், மாயாவுக்கு என்ன ஆச்சு? அந்த மனிதன் சிரித்தான். அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உன் அப்பா செய்த பாவத்துக்கான விலையை நீ கொடுக்கணும். அரவிந்தின் முகம் மாறியது. என் அப்பா என்ன செய்தார்? அந்த மனிதன் துப்பாக்கியை உயர்த்தினான். அதை தெரிஞ்சுக்க நீ உயிரோடு இருக்கணுமே. அடுத்த நொடி ஒரு துப்பாக்கி சத்தம். அரவிந்த் அதிர்ச்சியில் கீழே விழுந்தான். ஆனால் அந்த குண்டு அவனை தாக்கியதா அல்லது அவனை காப்பாற்ற அந்த இருண்ட இடத்துக்குள் வேறு யாராவது வந்தார்களா? அதே நேரத்தில் மாயாவின் கையில் இருந்த அந்த பழைய புகைப்படத்தின் பின்புறத்தில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, லட்சுமி. மாயா அந்த பெயரை பார்த்ததும் அதிர்ச்சியில் நின்றாள். லட்சுமி. அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. அரவிந்தின் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன தொடர்பு? அந்த கேள்விக்கான பதில்தான் அரவிந்தும் மாயாவும் பிரிவதற்காக மிகப்பெரிய காரணமாக இருக்கப் போகிறது. தொடரும். தாலி கட்டியவள் மறுநாள் காணாமல் போனாள். அத்தியாயம் 3 பார்ப்போம்.